வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஹேட்ரிக் அடிச்சிருக்குன்னு சொல்லலாம். 6வது நாளாக ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. புல்லிஷ் அண்டர் கண்ட்ரோல். இது நம்ம ஒரு வாரமாகவே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நிஃப்டி 104 புள்ளிகள் அதிகரித்து 24,973 முடிவடைந்து இருக்கிறது. அட்வான்சஸ் 1636, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 926. மெயினாக மார்க்கெட்டில் இன்றைக்கி ஏறுவதற்கு முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே வேணுங்கப்பட்ட விஷயம் இல்லையா. இதில் மெயின் நியூஸ் என்னென்னா, இந்த ரேலி மெயினாக இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி சொன்னோம், எந்தெந்த துறைகள் அதிகமாக போகும்போது மார்க்கெட்டில் என்னமான மூவ்மெண்ட் கிடைக்கும். பேங்க் நிஃப்டி ஆகட்டும் சரி, ஆட்டோமொபைல் செக்டர் ஆகட்டும் சரி, ஐடி ஆகட்டும்னு சொல்லிட்டு. இப்போ ஐடி மெயினாக ஆப்டிமிசம் ப்ராக்ரஸ் இன் யூஎஸ் இந்தியா ட்ரேட் டாக்கு. ஸோ இது ஒரு பெட்டர் ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது ஒன்று. ரெண்டாவது, பாசிபிள் ரேட் கட் பை யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ அதுமாரி அவர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெகோசியேஷன் டு அட்ரஸ் ட்ரேட் பேரியர்ஸ் வித் இந்தியா அண்டர்வேன்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் நமது பிரதம மந்திரியும் அதை போத் கண்ட்ரீஸ் ஆர் ஒர்க்கிங் கன்க்ளூட் லைக் டாக் ஜூன். அதனால் அடுத்த வாரம் ட்ரேட் டாக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீம் அமெரிக்கா செல்கிறது. மேலும் இன்றைய தினம் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, சைனாவுடைய ஃபார்மாக்கெலாம் பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு, இந்தியா அதை கம்மி பண்ணியிருக்காரு. தட் இஸ் ஆல்சோ ஏ பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். மேலும் டெக்ஸ்டைலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு பிக் மூவ் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக இது என்னென்னா, ட்ரேட் டீலில் டெக்ஸ்டைலுக்கு ஒரு பெட்டர் பெனிஃபிட் கிடைக்கக்கூடும் அப்படின்னு. அதேமாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சீ ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஒரு ஷார்ப் கெயின் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. மெயினாக யூரோப்பியன் கிட்டத்தட்ட ஒரு 102 அடிஷ்னல் இந்தியன் ஃபிஷரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட்ஸுக்கு. ஸோ அதனால் அந்த துறையும் இன்றைக்கி ஒரு நல்ல மொமெண்டம் இருந்தது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோன்னா அதுவும் ஒரு பெட்டராக பண்ணினது. ப்ராடர் மார்க்கெட்டில் அட்வான்ஸ் டிக்ளைன் வைத்து பார்க்கும் பொழுது சென்டிமெண்ட் ஆன் பாசிட்டிவ் வேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிட் கேப் 0.93%, ஸ்மால் கேப் 0.73% ஏறி இருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஆன் த க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். 67 பங்குகள் 52 வீக் ஹையையும் 23 பங்குகள் 52 வீக் லோவையும் டச் பண்ணியிருக்கு. 102 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 66 பங்குகள் இன்றைய தினம் லோவர் சர்க்கியூட்டை தொட்டுள்ளது. துறைகளை பார்க்கும் பொழுது ஐடி, பிஎஸ்யூ, பேங்க்ஸ் அண்ட் மிட் செலக்ட் இதெல்லாம் நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் மேலே போச்சு. ஆட்டோமொபைல் அண்ட் மீடியா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் ஸ்லைட்டாக வீழ்ச்சியை தழுவினது என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், விப்ரோ, ஹெச்எல் டெக், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பஜாஜ் ஃபினான்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, ஆக்சிஸ் பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் பார்த்தோன்னா எம்என்டம் அது நல்லாவே ஏறிட்டு இருந்தது. இப்போ ஒரு பிரேக்கு. எம்என்டம், மாருதி சுசுகி, பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டாகாப், டாடா மோட்டார்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், ஏஷியர் மோட்டார், ட்ரெண்ட், எட்டர்னல், கிராசிம் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் நிஃப்டி ஐடியை பொறுத்தவரை ஆரக்கிள் ஃபைனான்ஸ் சாஃப்ட்வேர் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு பிக் அவுட் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். 10.12%. ஏன்னா அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி இண்டிகேட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெவென்யூ அது ஒரு $500 பில்லியனுக்கு மேலே தாண்டக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதுபோல் அது பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ங்கிற கம்பெனியும் பார்த்தோம்னா இன்றைக்கி ரேலியில் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இதை தவிர ஸ்டெர்லிங் வில்சன்கிற கம்பெனி பார்த்தோன்னா இன்றைக்கி 1.47%. அவங்களுக்கு 415 கோடி ரூபாய்க்கு சோலார் ப்ராஜெக்ட் ஆர்டர் ஃப்ரம் ராஜஸ்தான். அதுமாதிரி விக்ரம் சோலார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு 5%. நெட் ப்ராஃபிட் ரிப்போர்ட்டட் 484% இயரில் காமிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தங்கம் 267 ரூபாய் அதிகரித்து 1,09,300லையும், வெள்ளி 969 ரூபாய் அதிகரித்து 1,25,430லையும், குழாயில் 23 ரூபாய் அதிகரித்து 5,567லையும் வினிமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் நண்பர்களே, இந்த தினம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா 1.40% விழுந்து 10.5 நாளில் இருக்கிறது. எப்பெல்லாம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் விழுதோ அப்போல்லாம் மார்க்கெட் ஒரு ஸ்டடி மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் இது மாதிரி ஒரு 10 கிட்ட வந்தாலே ஸ்டெபிலிட்டி இந்த மார்க்கெட் பெட்டராக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம்.
மேலும் எஃபிஐ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பரில் 1.4 பில்லியனுக்கு நம்ம மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 7 நாளில் விற்றுருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்மளுடைய டிஐஐ மற்றும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வீனோ இந்தியா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹேட்ரிக்காக ஏறிக்கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா கல்பத்துரு, விபிஎல், ஓஎன்ஜிசி அண்ட் ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர் ஆவரேஜ் வால்யூம், அதுபோல் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் ஆவரேஜ் வால்யூம் நடந்திருக்கு. நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைய தினமும் ஒரு கேப் அப் ஆல்மோஸ்ட் 25,000 கிட்டக்க 24,991 ஓப்பன் ஆச்சு. தென் 25,035 வரலையும் ஹை போச்சு. பட் அரௌண்டு ஒரு 2 மணி 45 நிமிஷத்துக்கு இன்றைய தினத்தின் லோ 24,915 வந்தது. மறுபடியும் ரெக்கவர் ஆகி 24,973.10 முடிவடைந்திருக்கிறது. மார்க்கெட் ஹை லோ பார்த்தோம்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 110 புள்ளிகளாக இருந்தாலும் ஒரு பெட்டர் மூமெண்ட்டு நாம் நேற்று கூறியது போல் ஒரு பாசிட்டிவ் பையஸில் சந்தைகள் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த லெவலில் மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆச்சுனாக்க வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா 25,250 25,500 வரலையும் சந்தைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். அதுபோல் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னாக்க 24,736 மற்றும் 24,828 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நாளைய தினம் நமது சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.